ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குன்னு வைங்க. ஆட்டத்தோட நடுவுல வந்து இந்த அம்பையர் சரியில்லை, இவரை உடனே மாத்துங்க அப்படின்னு ஒரு டீம் சத்தம் போட்டா என்ன ஆகும்? அதுவே முடியாது. அது விதிகளுக்கு முரணானது. ஆமா, மாத்த முடியாது. ஆனால் இன்று இந்தியாவின் மிக உயர்ந்த ஜனநாயக அமைப்புகளில் அதுதான் நடக்க பார்க்கிறது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, எந்த ஆயுதமும் இல்லாமல், எந்த துப்பாக்கி குண்டும் இல்லாமல் உலகையே முடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பனிப்போர் டிஜிட்டல் உலகில் சத்தமில்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று மார்ச் 11, 2026. நிச்சயமா. இன்னைக்கு நம்ம மேஜையில பல முக்கியமான தரவுகளும் ஆவணங்களும் இருக்கு. கரெக்ட். தேர்தல் ஆணையம், நிதி பகிர்வு, வெளிநாட்டு முதலீடு, உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி, அப்புறம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI. இப்படி தலைப்புகள் வெவ்வேறாக இருந்தாலும் எல்லாவற்றையும் இணைக்கும் ஒரு மையப்புள்ளி இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இதிலுள்ள அரசியல் சார்ந்த தரவுகளில் நாங்கள் எந்த ஒரு தரப்பிற்கும் ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ பேசப்போவதில்லை. ஆவணங்களில் உள்ள உண்மைகளை, அதன் தர்க்கங்களை மட்டுமே நடுநிலையோடு அலசப்போகிறோம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். அதாவது சரி, இதை விரிவாக பார்ப்போம். மேலோட்டமாக பார்த்தா இது எல்லாமே வெவ்வேறு செய்திகள் போல தோன்றும் இல்லையா? கண்டிப்பா. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. சாதாரணமா ஒரு செய்தித்தாள்ல படிக்கும்போது இவை எல்லாமே தனித்தனி செய்திகளாகவே நம்மை கடந்து போகும். ஆனா இந்த தரவுகளை ஒன்றோடொன்று இணைத்து பார்க்கும்போது அதிகார பகிர்வு மற்றும் தேசிய பாதுகாப்பு, அதாவது பவர் ஷேரிங் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி என்ற மிகப்பெரிய கட்டமைப்பு சார்ந்த சவால் ஒவ்வொரு மட்டத்திலும் எப்படி எதிரொலிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும். எக்ஸாக்ட்லி. உள்ளூர் அரசியல்ல தொடங்கும் இந்த அதிகார போட்டி மாநிலங்களோட பொருளாதாரம், சர்வதேச சந்தை, அப்புறம் இறுதியாக புதிய தொழில்நுட்பம் வரை எப்படி நீண்டு இருக்கிறது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அருமையான தொடக்கம். அப்ப முதல் ஆவணத்திலிருந்தே நாம ஆரம்பிப்போம். ஒரு நாட்டோட நிர்வாகம் சீராக இயங்கணும்னா நடுநிலையான அமைப்புகள் மிகவும் அவசியம். ஆனால் அந்த அமைப்புகளின் மீதே விமர்சனங்கள் வரும்போது ஏற்படும் சிக்கல் தான் நம்ம முதல்ல பார்க்க போறது. இப்ப பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகள் தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஆமா, அந்த மைக்ரோ அப்சர்வர்கள் விவகாரம். கரெக்ட். மேற்கு வங்கத்தில் மைக்ரோ அப்சர்வர்களை நியமித்ததில் அவர் ஒருதலைப்பட்சமாக செயல்பட்டார் அப்படின்னு கூறி அவரை பதவி நீக்கம் செய்ய தீர்மானம் கொண்டு வர முயல்கிறார்கள். அதேபோல மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மீதும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. நான் முன்னமே சொன்ன அந்த அம்பையர் ஒப்பீடு இங்குதான் வருது. அம்பையரை மாற்றுறது அவ்வளவு எளிதான காரியமா? அதுக்கு முன்னாடி இந்த மைக்ரோ அப்சர்வர்கள் என்றால் என்ன, ஏன் அது இவ்ளோ பெரிய பிரச்சனையாக மாறுகிறது? இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இது தனிப்பட்ட நபர்கள் மீதான குற்றச்சாட்டு என்பதை தாண்டி நமது நிறுவனங்களின் மீதான நம்பகத்தன்மை குறித்தது. அதாவது ட்ரஸ்ட் ஆன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மைக்ரோ அப்சர்வர்ஸ் என்பவர்கள் தேர்தல் வாக்குப்பதிவின் போது உள்ளூர் போலீசார்கள் அல்லது மாநில அரசு அதிகாரிகள் மீது முழுமையான நம்பிக்கை இல்லாத இடங்களில் மத்திய தேர்தல் ஆணையத்தால் நேரடியாக நியமிக்கப்படும் கண்காணிப்பாளர்கள். ஓ, அப்ப அவன் மாநில அரசுக்கு கட்டுப்பட்டவங்க கிடையாது. ஆமா, இவர்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்திற்கு தான் ரிப்போர்ட் செய்வார்கள். மேற்கு வங்கத்தில் இவர்களை நியமித்தது தங்களுக்கு பாதகமாக, அதாவது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் முக்கிய வாதம். ஆனால் நீங்க கேட்ட அந்த அம்பையரை மாற்றுவது எளிதா என்ற கேள்விக்கு வருவோம். அது மிக மிக கடினமான ஒன்று. தலைமை தேர்தல் ஆணையரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றால் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்குவதற்கு இணையான மிக கடுமையான நடைமுறையை பின்பற்ற வேண்டும். என்னது, உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்குவதற்கு இணையான நடைமுறையா? அதாவது சாதாரண பெரும்பான்மை போதாது இல்லையா? இதோட பின்னணியில் உள்ள சட்ட விதிகள் என்ன சொல்கின்றன? ஆமா, சாதாரண மெஜாரிட்டி பத்தாது. சட்டப்பிரிவு 324(5) மற்றும் சமீபத்திய 2023ஆம் ஆண்டின் சட்டத்தின்படி இது மிகவும் சிக்கலான ஒரு செயல்முறை. மக்களவையில் 100 உறுப்பினர்கள் அல்லது மாநிலங்களவையில் 50 உறுப்பினர்கள் எழுத்துப்பூர்வமாக ஆதரவு தர வேண்டும். ஓ, ஆரம்பிக்கவே இவ்ளோ பேரா ஆதரவு தரணும்? ஆமாம். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உச்சநீதிமன்ற நீதிபதி உள்ளிட்ட 3 பேர் கொண்ட உயர்மட்ட குழு அந்த குற்றச்சாட்டை விசாரிக்க வேண்டும். அதன் பிறகு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் 3/2 பங்கு பெரும்பான்மையுடன், அதாவது 2/3 மெஜாரிட்டியுடன் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். இது கிட்டத்தட்ட அசாத்தியமான ஒரு காரியம். கேட்கவே மலைப்பா இருக்கு. அப்ப சபாநாயகரை நீக்குவதும் இப்படிதான் கஷ்டமா? சபாநாயகரை நீக்க சட்டப்பிரிவு 94(c)யின் படி மக்களவையின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை ஆதரவு தேவை, அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி. இதுவும் சுலபமில்லை.
இந்திய வரலாற்றில் சபாநாயகர் மீதான நீக்க தீர்மானங்கள் மிகவும் அபூர்வம். 1954, 66 மற்றும் 87 ஆகிய 3 ஆண்டுகளில் மட்டுமே இப்படி ஒரு முயற்சி நடந்தது. ஆனா அந்த மூன்றும் தோல்வியில தான் முடிஞ்சது, சரியா? நிச்சயமா 3மே தோல்வியில்தான் முடிந்தது. இந்த சட்டங்கள் இவ்ளோ கடினமாக இருப்பதன் நோக்கம் புரிகிறது. இந்த முக்கிய பதவிகளில் இருப்பவர்கள் அன்றாட அரசியல் அழுத்தங்களுக்கும் எதிர்க்கட்சிகளின் மிரட்டல்களுக்கும் பயப்படாமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரணை அமைத்திருக்கிறார்கள். ஆனா கட்சி தாவல் தடை சட்டம் மற்றும் பண மசோதாக்கள், அதாவது மணி பில்ஸ் போன்றவற்றில் சபாநாயகரின் முடிவுகள் ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருப்பதாக எதிர்க்கட்சிகள் கருதுகின்றன. இந்த நம்பகத்தன்மை உடையும் போதுதான் விதிகளின் கடினத்தன்மையை தாண்டியும் இது போன்ற தீர்மானங்கள் எழுகின்றனான்னு வச்சுக்கலாமா? சரியாக சொன்னீர்கள். விதிகள் எவ்வளவுதான் கடினமாக இருந்தாலும் ஆட்டத்தின் நடுவரே ஒரு சார்பாக செயல்படுகிறார் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அந்த ஒட்டுமொத்த ஆட்டத்தின் மீதான முழு நம்பிக்கையும் உடைந்துவிடும். அதை தடுப்பதற்கான ஒரு அரசியல் கருவியாகத்தான் இந்த தீர்மானங்களை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துகின்றன. அதாவது பொலிட்டிக்கல் டூல். ஆமா, தீர்மானம் வெற்றி பெறுகிறதோ இல்லையோ அந்த அமைப்பின் மீதான விமர்சனத்தை பதிவு செய்வதுதான் அவர்களின் முக்கிய நோக்கம். சரி, அரசியல் முரண்பாடுகளை பார்த்தோம். இப்போது அந்த முரண்பாடுகளின் ஆணிவேரான பொருளாதார பகிர்வுக்கு வருவோம். அடுத்த ஆவணம் பாத்தீங்கன்னா 16வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் பற்றியது. மத்திய அரசு மாநிலங்களுக்கு தன்னிடம் உள்ள வரி வருவாயில் 41% வரியை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற முந்தைய பரிந்துரை அப்படியே தொடர்கிறது. இதை வாசிக்கும்போது மாநிலங்களுக்கு பெரிய அளவில் பணம் செல்கிறது என்றுதான் நினைக்க தோன்றும். ஆனா ஹியர்ஸ் வேர் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஒருத்தருக்கு 41% பீட்சா தர்றேன்னு சொல்லிட்டு பீட்சாவோட அளவே சின்னதாக்குற மாதிரி இருக்கு இந்த ஃபார்முலா. மிக சரியான ஒப்பீடு. அந்த பீட்சாவின் அளவை நாம் பொருளாதார ரீதியாக டிவிசிபிள் பூல், அதாவது பகிரக்கூடிய வரித்தொகுப்பு என்று அழைக்கிறோம். இதை நாம் ஒரு பெரிய பின்னணியோடு இணைத்து பார்த்தால் இந்தியாவின் நிதி கூட்டாட்சியில் நடக்கும் ஒரு அமைதியான கட்டமைப்பு மாற்றத்தை இது காட்டுகிறது. அந்த குவயட் ரீஎன்ஜினியரிங் பத்தி சொல்றீங்க? ஆமா, மத்திய அரசு செஸ் மற்றும் சர்பாஜ் என்ற பெயரில் வசூலிக்கும் வரிகளை மாநிலங்களுக்கு பகிர தேவையில்லை என்பது விதி. முன்பு 100 ரூபாய் வரி வசூலானால் அதில் 89 ரூபாய் இந்த பகிரக்கூடிய வரி தொகுப்புக்குள் வரும். அதாவது 13வது நிதிக்குழு காலத்தில் இது 89.2% இருந்தது. ஆனா இப்ப அது குறைஞ்சிடுச்சு. ஆமா, இப்போது மத்திய அரசு செஸ் வரியை அதிகமாக்கிவிட்டதால் அந்த பகிரக்கூடிய தொகுப்பின் அளவு வெறும் 78.3% குறைந்துவிட்டது. அப்படியென்றால் பீட்சாவின் அளவே சுருங்கிவிட்டது. சின்ன பீட்சாவில் 41% கொடுத்தால் என்ன, 50% கொடுத்தால் என்ன? இதைவிட அதிர்ச்சியான இன்னொரு தரவு இதில் இருக்கு. வரிகளை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கும் ஃபார்முலாவில் ஜிடிபி பங்களிப்புக்கு, அதாவது கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபிக்கு புதிதாக 10% வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க மகாராஷ்டிராவிலோ அல்லது தமிழ்நாட்டிலோ வரி கட்டும் ஒரு குடிமகனாக இருந்தால் உங்கள் மாநிலம் எவ்வளவு உற்பத்தி செய்கிறதோ அதற்கேற்ப ஒரு பங்கு திருப்பி தரப்படும். இது ஒரு பெரிய தத்துவார்த்த மாற்றம் அல்லவா? நிச்சயமாக. அடிப்படையில நிதிக்குழுவின் நோக்கமே பின்தங்கிய மாநிலங்களை முன்னேற்றுவதற்கான ஒரு நிதிச் சமநிலையே, அதாவது ஃபிஸ்கல் ஈக்குவலைசேஷனை உருவாக்குவதுதான். பணக்கார மாநிலங்களிடமிருந்து எடுத்து பின்தங்கிய மாநிலங்களுக்கு கொடுப்பதுதான் இதுவரை நடந்து வந்தது. ஆனா இப்ப அது மாறுது. ஆமா, இப்போது ஜிடிபி பங்களிப்புக்கு 10% முக்கியத்துவம் கொடுப்பது அந்த நோக்கத்தையே சற்று மாற்றுகிறது. இதனால் மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா போன்ற பணக்கார மாநிலங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதே சமயம் பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற பின்தங்கிய மாநிலங்களுக்கு இது பெரிய அடியா விழும். மாநிலங்களின் நிதி நிலைமையும் பெரிய கவலை அளிக்கிறது. பஞ்சாபின் கடன் சுமை அதன் மாநில ஜிடிபியில் 42.9% உள்ளதாக தரவுகள் சொல்கின்றன. இதெல்லாம் தாண்டி பல மாநிலங்கள் அதிகாரப்பூர்வ கணக்கிற்கு வெளியே, அதாவது ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்ஸ் மூலமாக வாங்கும் கடன்கள் அதிகரித்துக் கொண்டே செல்வது மிகப்பெரிய ஆபாயம் இல்லையா? அது ஒரு வெடிகுண்டு மாதிரி. பட்ஜெட்ல காட்டினால் கடன் அளவு அதிகமாக தெரியும் என்பதால் மாநிலங்கள் தங்களுடைய மின்சார வாரியம், போக்குவரத்து கழகங்கள் மூலமாக கடனை வாங்குகின்றன. இது நீண்டகால அடிப்படையில் மாநிலத்தின் பொருளாதாரத்தையே முடக்கிவிடும் அபாயம் கொண்டது. உள்ளூரில் பணம் இல்லாமல் மாநிலங்கள் திணறும்போது வளர்ச்சிக்காக நாடுகள் வெளிநாட்டு முதலீடே, அதாவது எஃப்டிஐ நாட வேண்டியுள்ளது. ஆனா அந்த முதலீடு அண்டை நாடுகளிடமிருந்தே, குறிப்பாக பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ள நாடுகளிடமிருந்து வந்தால் என்ன செய்வது?
இதுதான் நமது அடுத்த ஆவணத்தின் மையக்கருத்து. எல்லையை பகிரும் நாடுகளிலிருந்து வெளிப்படையாக சொல்வதென்றால், சீனாவிலிருந்து வரும் முதலீடுகளுக்கான பிரெஸ்நோட் 3 கட்டுப்பாடுகளை இந்திய அரசு தற்போது தளர்த்தியுள்ளது. ஆமா, இந்த தளர்வுகள் ரொம்ப முக்கியமானது. எலக்ட்ரானிக்ஸ், சோலார் பேனல், உதிரி பாகங்கள் போன்ற குறிப்பிட்ட உற்பத்தி துறைகளில் 10% வரை ஆட்டோமேட்டிக் ரூட் மூலம் முதலீடு செய்ய அனுமதி அளித்துள்ளார்கள். நான் என்ன கேக்குறேன்னா, சோ வாட் டஸ் திஸ் ஆல் மீன்? கல்வான் தாக்குதலுக்கு பிறகு சீன முதலீடுகளை நாம் முற்றிலுமாக தடுத்து நிறுத்தினோம். இப்போது ஏன் மீண்டும் கதவை திறக்கிறோம்? பாதுகாப்பு அச்சுறுத்தலை விட உலகளாவிய சப்ளை செயினில் நாம் பின்தங்கி விடுவோம் என்ற பொருளாதார பயம் அரசை செயல்பட வைக்கிறதா? நீங்க சொன்னது மிக துல்லியமான பார்வை. இது பொருளாதார வளர்ச்சிக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் இடையிலான ஒரு மிக நுட்பமான பேலன்சிங் ஆக்ட். இந்தியா தன்னை குளோபல் வேல்யூ செயின்ஸ், அதாவது உலகளாவிய சப்ளை செயினில் ஒரு முக்கிய உற்பத்தி மையமாக நிலைநிறுத்திக் கொள்ள விரும்புகிறது. நாம் ஆப்பிள் ஐபோன்களை இங்கு தயாரிக்கிறோம், சோலார் பேனல்களை தயாரிக்கிறோம். ஆனா அதுக்கு மூலப்பொருட்கள் வேணும். கரெக்ட். அதற்கான உதிரி பாகங்கள் இன்றும் சீனாவில்தான் பெருமளவு உற்பத்தியாகின்றன. சீன மூலதனமும் அவர்களின் உயர் தொழில்நுட்பமும் இல்லாமல் நாம் தன்னிச்சையாக அந்த உலகளாவிய சங்கிலியில் இணைய முடியாது என்பதை அரசு யதார்த்தமாக உணர்ந்துள்ளது. அதனாலதான் இந்த தளர்வு. ஆனாலும் நம் நாட்டிற்குள் சீன முதலீட்டை, அதிலும் ஆட்டோமேட்டிக் ரூட் மூலம் அனுமதிப்பது ஆபத்தில்லையா? அதற்காகத்தான் அரசு இதில் சில வலுவான கார்ட் ரெயில்ஸ், அதாவது பாதுகாப்பு வளையங்களை வைத்துள்ளது. வியூக முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளான செமி கண்டக்டர், டெலிகாம், விண்வெளி போன்ற துறைகளில் இந்த அனுமதி கிடையாது. ஓ, செமிகண்டக்டருக்கு அனுமதி கிடையாது. ஆமா. அப்புறம் ஆட்டோமேட்டிக் ரூட் என்றாலும் முதலீட்டிற்கு ஒப்புதல் பெற 60 நாட்கள் என்ற ஒரு கெடு விதிக்கப்பட்டுள்ளது. அந்த 60 நாட்களுக்குள் உளவுத்துறை நிறுவனங்கள் அந்த முதலீட்டின் பின்னணியை ஆராயும். மிக முக்கியமாக நிறுவனத்தின் பெரும்பான்மை உரிமையும் கட்டுப்பாடும் இந்தியர்களின் வசமே இருக்க வேண்டும் என்ற கடுமையான நிபந்தனையும் உள்ளது. எனவே இது சீனாவை முழுமையாக உள்ளே அனுமதிப்பதல்ல, நமக்கு தேவையான தொழில்நுட்பத்தை மட்டும் நம் கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக்கொள்வது. சரி, சர்வதேச சப்ளை செயின் பற்றி பேசினோம். ஆனா போர் மற்றும் புவிசார் அரசியலால் அந்த சப்ளை செயின் துண்டிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? அதற்கான நேரடி உதாரணம்தான் தற்போது நாம் எதிர்கொள்ளும் இயற்கை எரிவாயு தட்டுப்பாடு. மேற்கு ஆசியாவில் நடக்கும் நெருக்கடியால் ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டுள்ளது. இது உலக பொருளாதாரத்தோட ஒரு ரொம்ப முக்கியமான பாதை. ஆமா, இந்த ஹார்முஸ் ஜலசந்தி என்பது உலக பொருளாதாரத்தின் கழுத்து நரம்பு மாதிரி. நமக்கு வரும் 50% திரவ இயற்கை எரிவாயு, அதாவது LNG, அந்த ஒற்றை பாதை வழியாகத்தான் வருகிறது. அது முடங்கியதால் இன்று நாம் திண்டாடிக் கொண்டிருக்கிறோம். This raises an important question. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. புவிசார் அரசியலில் நாம் மேற்கு ஆசியாவை எந்த அளவிற்கு அதீதமாக சார்ந்துள்ளோம் என்பதை இந்த நெருக்கடி அப்பட்டமாக காட்டுகிறது. வெறும் 30% கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுமே இந்தியாவில் நிலைமை தலைகீழாகிவிட்டது. ஆமா, அதனாலதான் அரசாங்கம் உள்ள வருது. கரெக்ட். வேறு வழியின்றி 1955ஆம் ஆண்டின் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை பயன்படுத்தி அரசு எரிவாயுவை ரேஷன் முறையில் பிரித்துக் கொடுக்கும் நிலைக்கு வந்துவிட்டது. ஒரு சுதந்திர சந்தையில் அரசு இப்படி நேரடியாக தலையிடுவது மிகவும் அரிதான ஒன்று. அந்த ரேஷன் முறை எப்படி செயல்படுகிறது என்பதை தரவுகள் மிக தெளிவாக காட்டுகின்றன. அரசாங்கம் இப்போது ஒரு 4 அடுக்கு முன்னுரிமை பட்டியலை உருவாக்கியுள்ளது. வீட்டு உபயோகத்திற்கான PNG மற்றும் வாகனங்களுக்கான CNGக்கு 100% முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. அதாவது சாதாரண மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆமா, சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனா உரத் தொழிற்சாலைகளுக்கு 70% மட்டுமே சப்ளை செய்யப்படுகிறது. பெட்ரோகெமிக்கல்ஸ் போன்ற மற்ற தொழில்களுக்கு சப்ளை மிக கடுமையாக குறைக்கப்பட்டுள்ளது. இது எப்படி இருக்கிறது என்றால், வீட்டில் திடீரென பணக்கஷ்டம் வரும்போது முதலில் மளிகை சாமான்களை வாங்கி வைத்துவிட்டு மீதம் இருப்பதை மற்ற செலவுகளுக்கு பயன்படுத்துவது போல செய்கிறார்கள். மிகச் சரியான யதார்த்தமான உதாரணம். ஆனால் இதில் இருக்கும் ஒரு ஆபத்தை பாருங்கள். நீங்கள் சொன்ன அந்த உரத் தொழிற்சாலைகளுக்கு 70% எரிவாயு மட்டுமே கிடைத்தால் என்ன ஆகும்? உரம் உற்பத்தி குறையும். உரம் உற்பத்தி குறைந்தால் விவசாயம் பாதிக்கப்படும். ஆமா, அது நேரடியாக விளைச்சலை குறைத்து சந்தையில் உணவுப் பொருட்களின் விலையை, அதாவது ஃபுட் இன்ஃப்ளேஷனை அதிகரிக்கும். இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு. அப்படியென்றால் இதற்கு மாற்று வழியே இல்லையா? அமெரிக்காவிலிருந்தோ நார்வேலிருந்தோ எரிவாயுவை கொண்டு வர முடியாதா? கொண்டு வர முடியும். ஆனால் அதற்கான கப்பல் பயணம் சுமார் 2 மாதங்கள் பிடிக்கும். உடனே அந்த விநியோகச் சங்கிலியே மாற்றிவிட முடியாது.
அது மட்டுமில்லாமல் இந்த தட்டுப்பாட்டால் சர்வதேச சந்தையில் எரிவாயுவின் விலை படுவேகமாக உயர்ந்துவிட்டது. 1 மில்லியன் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் எரிவாயுவின் விலை $6 $15 உயர்ந்துவிட்டது. அடப்பாவமே, இது ரொம்ப பெரிய ஏற்றமாச்சே. ஆமா, இது நம் நாட்டின் இறக்குமதி செலவை பல மடங்கு அதிகரிக்கும். நாம் வெறும் மாற்று விநியோகத்தை மட்டும் நம்பியிருக்கக்கூடாது. எதிர்கால பாதுகாப்பிற்காக பெட்ரோலியம் இருப்புகளைப் போல நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பிற்கு ஸ்ட்ராட்டஜிக் கேஸ் ரிசர்வ்ஸ் என்ற சேமிப்பு அமைப்பை இந்தியா மிக விரைவாக உருவாக்க வேண்டியது கட்டாயம். புவிசார் அரசியலின் தாக்கம் கடல் வழிகளில், ஹார்முஸ் ஜலசந்தியில் மட்டுமல்ல, டிஜிட்டல் உலகிலும் படுவேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால், இன்று உலகின் மிகப்பெரிய போர்க்களமாக இருப்பது கடல்களோ நிலங்களோ அல்ல, செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ தான். அமெரிக்காவின் ஆந்த்ரோபிக் நிறுவனத்திற்கும் சீனாவின் டீப்சீக் போன்ற நிறுவனங்களுக்கும் இடையே ஒரு மாபெரும் பனிப்போரே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவணத்துல மாடல் டிஸ்டிலேஷன் என்ற ஒரு புது வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இது எப்படி வேலை செய்கிறது என்பதை சற்று விளக்க முடியுமா? நிச்சயமாக. ஒரு வலிமையான ஏஐ மாடலை உதாரணமாக, அமெரிக்காவின் ஏஐயை உருவாக்குவதற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் பல லட்சம் கணினி சிப்களை கொண்ட மிகப்பெரிய டேட்டா சென்டர்கள் தேவை. அமெரிக்கா இது போன்ற சிப்கள் சீனாவுக்கு செல்வதை தடை செய்துள்ளது. ஆனா இந்த மாடல் டிஸ்டிலேஷன் மூலமா அவங்க அதை தாண்டிடுறாங்க இல்லையா? கரெக்ட். இது மிகவும் தந்திரமான குறுக்கு வழி. ஒரு சாதாரண பலவீனமான ஏஐ மாடல் ஒரு மிக வலிமையான ஏஐ இடம் தொடர்ந்து லட்சக்கணக்கான கேள்விகளை கேட்டு அதிலிருந்து வரும் பதில்களை வைத்து தன்னைத்தானே பயிற்றுவித்துக் கொள்ளும். அதாவது ஒரு பெரிய ப்ரொஃபசர் கிட்ட ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் தொடர்ந்து கேள்விகள் கேட்டு அந்த ப்ரொஃபசரோட மூளையில இருக்கிற மொத்த அறிவையும் அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன லேப்டாப் வைத்தே பல $1 பில்லியன் ஆராய்ச்சியை திருட விடுகிறார்கள். மிகச் சரியானது. இது வெறுமனே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இடையிலான திருட்டு பிரச்சினை போல தெரிந்தாலும், மறுபுறம் இது மிகப்பெரிய தேசிய பாதுகாப்பு சிக்கல். ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை இது சுலபமாக உடைத்து விடுகிறது. ஏஐ தொழில்நுட்பம் சிவிலியன் பயன்பாட்டிலிருந்து இராணுவ பயன்பாட்டிற்கு மிக எளிதாக மாறிவிடுகிறது. ராணுவ பயன்பாடுன்னு சொல்லும்போது அந்த கில்செயின் பத்தி சொல்றாங்க இல்லையா? ஆமா, எதிரியின் இலக்கை கண்டறிவது, தாக்குதலுக்கு ஒப்புதல் அளிப்பது, செயல்படுத்துவது என அனைத்தையும் இணைக்கும் கில்செயின் என்ற இராணுவ அமைப்பில் ஏஐயை பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். மனிதர்களின் தலையீடு இல்லாமல் ஒரு எந்திரமே யாரை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்யும் நிலை இது. பலரும் ஏஐயை அணு ஆயுதங்களோடு ஒப்பிடுகிறார்கள். ஆனால் அது ஒரு தவறான ஒப்பீடு. அது ஏன் தவறான ஒப்பீடு? இரண்டுமே மனித குலத்தை, உலகையே அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவைதானே? சக்தி படைத்தவைதான். ஆனால் அணு ஆயுதங்களை உருவாக்க தேவையான யுரேனியம் போன்ற கதிரியக்க வளங்கள் உலகில் மிக குறைவு. அதை அரசுகள் மட்டுமே முழுமையாக கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும். ஆனால் ஏஐ அப்படியல்ல. அது கண்ணுக்கு தெரியாத வெறும் கணித குறியீடுகள், அதாவது அல்காரிதம்ஸ். அதை ஈஸியா காப்பி பண்ணிடலாம். ஆமா, அதை மிக எளிதாக ஒரு பென்டிரைவிலோ இணையத்திலோ காப்பி செய்ய முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக அணு உலைகளை தேசிய அரசுகள் நடத்துகின்றன, பொறுப்போடு கையாளுகின்றன. ஆனால் ஏஐயை தனியார் நிறுவனங்கள் எந்த பொறுப்பும் இல்லாமல் தங்களின் அதீத லாபத்திற்காக மட்டுமே இயக்குகின்றன. இந்த இடத்தில் எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. ஆந்த்ரோபிக் போன்ற நிறுவனங்கள் தங்களது ஏஐ மாடல்ஸ் சீனா தரப்பால் திருகப்படுவதாக சொல்கிறார்கள். அறிவுசார் சொத்துரிமை மீறப்படுவதாக மிகவும் கோபப்படுகிறார்கள். ஆனா இந்த ஆந்த்ரோபிக், ஓபன்ஏஐ போன்ற நிறுவனங்களுமே ஆரம்பத்தில் இணையத்தில் நீங்கள், நான், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என மக்கள் எழுதிய அத்தனை தரவுகளையும் யாருக்கும் எந்த பணமும் கொடுக்காமல், அனுமதி கூட கேட்காமல் இலவசமாகத்தானே எடுத்து தங்களின் ஏஐயை பயிற்றுவித்தார்கள். அவர்கள் செய்தால் அது டேட்டா ட்ரெய்னிங், மற்றவர்கள் செய்தால் திருட்டா? இது எந்த வகையில் நியாயம்? மிக அருமையான கூர்மையான எதிர்வாதம் இது. இந்த முரண்பாடுதான் இன்று உலகளாவிய விவாதமாக மாறியுள்ளது. தரவு நெறிமுறைகள், அதாவது டேட்டா எத்திக்ஸ் என்ற பெரிய சிக்கல் இதில் அடங்கியுள்ளது. பொதுமக்கள் உருவாக்கிய தரவுகளை வைத்து இவர்கள் மாடல்களை உருவாக்குகிறார்கள். பிறகு அதை வேற யாராவது பயன்படுத்தினால் திருட்டு என்று கூச்சலிடுகிறார்கள். ஆமா, அது ஒரு வியாபார தந்திரம் மாதிரி இருக்கு. நிச்சயமா, இது அப்பட்டமான வியாபார போட்டி மட்டுமே தவிர இதில் எந்த அறிவியலும் இல்லை. அதனாலதான் நிறுவனங்கள் தங்களுக்கு தாங்களே விதித்துக் கொள்ளும் கார்ப்பரேட் கார்ட்ரேல்ஸ் மட்டும் ஒருபோதும் போதாது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். சர்வதேச அளவில் அரசுகள் ஒன்றிணைந்து இராணுவ ஏஐ பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் தரவு உரிமைகளை பாதுகாக்கவும் உலகளாவிய சட்டங்களை உருவாக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த தொழில்நுட்பம் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு அரக்கனாக மாறிவிடும். உண்மையான ஒரு கவலைதான் இது. சரி,
இன்றைய நமது ஆழமான அலசல் பல முக்கியமான தலங்களை தொட்டு சென்றுள்ளது. உள்ளூர் ஜனநாயக அமைப்புகளான தேர்தல் ஆணையம் மற்றும் சபாநாயகரின் நம்பகத்தன்மை குறித்தான விசாரணைகளில் தொடங்கி மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான நிதி பகிர்வில் உள்ள சிக்கல்கள், சீன முதலீடுகளை இந்தியா அணுகும் விதம், மேற்காசிய போரால் ஹார்முஸ் ஜலசந்தியில் நமக்கு வந்துள்ள எரிசக்தி நெருக்கடி, அப்புறம் உலகை ஆளத் துடிக்கும் AI தொழில்நுட்பத்தின் திருட்டு பணிப்போர் என அனைத்தையும் மிக விரிவாக பார்த்தோம். ஆமா, நிறைய டாபிக்ஸை கவர் பண்ணியிருக்கோம். இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்மால் தெளிவாக உணர முடிகிறது. நிதி பற்றாக்குறை ஏற்படும்போது மாநிலங்கள் பாதுகாப்பை சமரசம் செய்து வெளிநாட்டு முதலீட்டை நாடுகின்றன. எரிசக்தி பற்றாக்குறை வரும்போது நாட்டின் உணவு பாதுகாப்பே கேள்விக்குறியாகிறது. ஆக அதிகாரப் பகிர்வு மற்றும் பாதுகாப்பு என்ற ஒற்றைச் சவால்தான் மீண்டும் மீண்டும் புதிய வடிவங்களில் நம்மை அச்சுறுத்துகிறது. ஆம், இது எல்லாமே நாம் வாழும் சமூகம், பொருளாதாரம் மற்றும் நிர்வாக அமைப்புகளை எப்படி நேர்மையாகவும் பாதுகாப்பாகவும் நிர்வகிக்கப் போகிறோம் என்பது பற்றிதான். அதிகாரத்தை குவிப்பதும் தனி உரிமையை காப்பதும் எந்தளவுக்கு ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை இன்றைய தரவுகள் நமக்கு மிகத் தெளிவாக காட்டியுள்ளன. முற்றிலும் உண்மை. இதை எல்லாவற்றையும் வைத்து நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்று நாம் மனிதர்கள் உருவாக்கும் சார்புத்தன்மை, அதாவது பயாஸ் பற்றி பேசினோம். நமது அரசியல் அமைப்புகளும் நாடாளுமன்ற விதிகளும் மனிதர்களின் ஒருதலைப்பட்சமான முடிவுகளை தடுப்பதற்கு இவ்வளவு சிரமப்படுகின்றன. பல அடுக்குச் சட்டங்கள், 2/3 பெரும்பான்மை, உச்சநீதிமன்ற தலையீடுன பல அரண்கள் தேவைப்படுகின்றன. ஆமா, அப்படி இருக்கையில் எந்த உணர்ச்சியும் இல்லாத, ஆனால் அதே மனிதர்களின் சார்புத்தன்மை நிறைந்த தரவுகளையே படித்து பழகிய AI எதிர்காலத்தில் நமது அரசாங்க நிர்வாக அமைப்புகளிலோ அல்லது சட்டத்துறையிலோ பயன்படுத்தும் நிலை வந்தால் என்ன ஆகும்? அந்த AIக்கு நம்பகத்தன்மை மற்றும் நடுநிலை என்பதை எந்த சட்டத்தின் மூலம் நாம் கற்றுக் கொடுக்கப் போகிறோம்? அல்லது அதுவும் மனிதர்களைப் போலவே ஒரு சார்புடையதாகவே செயல்படுமா? திங்க் அபவுட் தட். இது உங்களின் சிந்தனைக்கான ஒரு கேள்வி. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? மனிதர்களின் குறைகளை AI திருத்துமா, அல்லது அந்த பழக்கங்களை அப்படியே 100 மடங்கு பெரிதாக்கி பிரதிபலிக்குமா? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. நிச்சயமா. இன்றைய ஆழமான அலசல் உங்களுக்கு பல புதிய திறப்புகளை அளித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த தகவல்கள் உங்களை மேலும் பல கேள்விகளை நோக்கி செல்லத் தூண்டும். தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விவாதத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.